எங்கள் 2 பேருக்கு ஏதாட்டி சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நேற்று நம்ம என்னத்தை சமைச்சு தொலைச்சோம் ஏதாட்டி எக்ஸ்ட்ராவாக உள்ள தூக்கி போட்டோமா இப்படி இருந்தால் எனக்கு ஒரு பயம். ஆனாலும் வெளியே கட்டிக்காம இல்லை அன்றைக்கி நம்ம ஒரு நாள் வெளியே சாப்பிட்டாலும் அதனால தான் தலையில் எண்ணெயே வைக்கல அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பல பிட்டுகளை சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுவேன். இன்றைக்கி சப்பாத்தியும் இந்த முட்டை உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு பண்ணலான்னு தான் ஐடியா. ஆனால் நானும் அதை தண்ணியாக்க கன்வெர்ட் பண்ணுறேன், அது ஆகவே இல்லை. அப்புறம் சரிப்பட்டு வராது, சும்மா முட்டையை ஊற்றி வேக வச்சிடலான்னு முட்டையை ஊற்றி மூடி வச்சுட்டு திறக்கிறேன். எனக்கு அந்த ஆப்பம் பண்ண ஞாபகம் தான், அந்த ஆப்பம் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அலேக்கா திருப்பி போட்டு உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அதை நான் புர்ஜியாவே மாற்றிட்டேன். நான் நினச்சது ஒன்று வந்தது ஒன்று. ஆனால் அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. காலைல சீனி கலங்கும். இனிமேல் டெய்லி ஒரு ஒரு விதமான தண்ணியை குடிக்கலாம். இப்படி தான் அடிக்கடி எனக்கு வித்தியாசமாக யோசனை வரும். இந்த பட்டை தண்ணி, ஜீரக தண்ணி குடிக்கலாம். சின்ன வயசில் ஜீரகத்துக்கு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு அண்டா ஜீரகத்தை போட்டுருவேன். எங்கள் அம்மா விற்கிற விலைக்கு இவ்வளோ ஜீரகமானு என்னை ஒரே திட்டுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக போட்டுட்டேன். இந்த ஜிஆர்எம் கெட் ரெடி வித் மீனா எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் எடுத்து வச்சது ஒரு ட்ரெஸ்ஸு, போட்டு போனது ஒரு ட்ரெஸ்ஸு. வழக்கமாக நடக்கிறது தான். எல்லாத்தையும் கபோர்ட்லேருந்து எடுத்து போட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய்